ஓம் நம சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருமே ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்து கோயிலை வலம் வருவோம். அந்த கோயிலை வலம் வருவது எதற்காக அப்படிங்கிற அந்த பதிலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கோயிலை வலம் வருவதனால நமக்கு பல்வேறுபட்ட நன்மைகளும் இறைவனுடைய அந்த நெருங்கிய ஆசையும் நமக்கு கிடைக்கிறது. நம்ம வீட்டிலேருந்து கோயிலுக்கு கிளம்புனாலே பெரியவர்கள் நம்மிடம் சொல்வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கோயிலை வலம் வர மறந்து விடாத அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி கூறுவது கோயிலை வலம் வர வேண்டும் என்பதே. இப்போதனைக்கு பின்னால் சிறப்பான ஒரு அர்த்தமும் சாஸ்திரமும் உண்டு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, மனிதர்களுக்கு உடலில் ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்குது. அதிகாலையில் எழுந்திரிச்சு நடைப்பயிற்சி செய்கிறவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா அது கூட முடியாதவர்களும் வீட்டில் இருந்து கொண்டு தானே இருப்பாங்க, சோம்பேறித்தனமின் காரணமாக. அப்படி உடலை எப்பொழுதுமே ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவும் நம்மளுக்கு அந்த இறையருளும் கிடைக்கிறதுக்கும் இந்த வழி இருக்குன்னா இது கோயிலை வலம் வருவது தான். நம்ம அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து விட்டு கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடுவதனால இறைவனோட அருளும் கிடைக்கிது. நம்ம கோயிலை வலம் வருவதனால நம்ம நடைபயிற்சி செய்வதற்கான அந்த உடலுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமும் கிடைக்கிது. கோயிலில் வலம் வந்து இறைவனிடத்தில் அந்த எல்லாரும் முக்கி போட்டு மண்டி போட்டு இறைவனை வழிபடும்போது உடலில் உள்ள தசைகள் எல்லாம் விரிஞ்சு நல்ல ஒரு நமக்கான அந்த சுறுசுறுப்பும் உடலுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமும் நம்ம கோயிலை வலம் வருவதனால கிடைக்கிறது. நம்மளால் எந்த ஒரு உடற்பயிற்சியுமே வீட்லேயும் செய்ய முடியல, இல்லை வேறு இடத்துலையும் போய் செய்ய முடியாத காரணத்தினால இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் நம்ம வலம் வந்து இறைவனை வழிபட்டு கோயிலையும் வலம் வருவதனால நமக்கு இந்த நன்மைகள் கிடைக்கப்பெறுது. தோப்பு கரணமிடுதல், கும்பிடுதல் முதலியவை உடற்பயிற்சியின் சக்தியை அதிகரிக்கின்றது. இவ்வாறு நாம் அறியாமலேயே உடலில் உள்ள எல்லா முட்டுகளும் தசைகளும் நன்றாக அசைவடையும் ஒரு உடற்பயிற்சியை கோயில் தரிசனத்துக்கு நாம் செய்வது. அதனால் நம்ம இறைவனை வழிபட போகிறோம்னாலே நம்மளுடைய உடலில் ஆரோக்கியமும் எப்பொழுதும் அந்த இறையருள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம கோயில்களுக்கு சென்று வருவதனால அது நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இனிமேல் நம்ம கோயிலுக்கு போகிறோம், இதுக்கு முன்னாடி தெரியலை, ஏதோ சும்மா கோயிலுக்கு போகிறோம், சாமியை கும்பிட்றோம், வாரோம் இருக்கிற பட்சத்தில் இனிமேல் கோயிலை வலம் வருவது இதற்காக தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டுக்கிட்டோம். நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது, நம்மளுக்கு தேவையான அந்த ஆற்றலும் கிடைக்கிறது. ஏன்னா கோயிலில் ஃபுல்லாமே எப்பொழுதுமே அந்த நேர்மறையான ஆற்றல் தான் இருக்கும். அதனால் நம்ம ஆலயங்களுக்கு சென்று அந்த இறைவனை கை கூப்பி வணங்கிவிட்டு நம்ம நடைப்பயணமாக அந்த வலம் வரும் பொழுது அங்கே உள்ள நேர்மறை ஆற்றலை நம்ம அப்படியே ஈர்த்துக்கொள்கிறோம். நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆரோக்கியமும் அந்த இடத்துல கிடைச்சிருது. அதனால் கோயிலுக்கு போகிறவங்க வலம் வருவதை யாரும் தவறாக நினைத்து கொண்டோ இல்லை போகிறதுக்கு சோம்பேறிப்பட்டு கொண்டோ சும்மா ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வாரோம் அப்படின்னு இருக்க வேண்டாம். கோயிலுக்கு போகிறவங்க கட்டாயம் இறைவனை வழிபட்டு விட்டு வலம் வருவதனால நமக்கு அது நன்மைகளை தான் வந்து சேருகிறது. வலம் வைத்தல் என்பது வலது பக்கம் சுற்றி வருதல் என்பது பொருளாகும். அதாவது எப்பொழுதுமே கோயிலில் போகும்பொழுது வலது பக்கத்திலிருந்து தான் நம்ம வலம் வர ஆரம்பிப்போம். அதுதான் நல்லது. இப்படி செய்வதால் நாம் இறைவனுடன் கூடுதல் நெருங்கியிருக்கிறோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நம்ம ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபடும் பொழுது அவர் கூட இருக்கிற அந்த நெருக்கமானது நமக்கு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காலை மாலை தவறாமல் அப்படியே நம்ம போய் கோயிலில் இறைவனை வழிபட்டு விட்டு ஆலயங்களை அப்படியே நடைபயிற்சி மூலமாக சுற்றி வந்து அப்படியே அங்கே உள்ள காற்றை சுவாசித்து வரும் பொழுது நமக்கு தேவையான அந்த உடல் ஆரோக்கியம் அங்கேயே கிடைத்து விடுகிறது. தினமும் ஆலயங்களுக்கு சென்று நம்ம இறைவனை வழிபடும் பொழுது அங்கே உள்ள அந்த பாவங்கள், நம்ம செய்த முன்பினை பாவங்கள் எல்லாமே அந்த இடத்துல கரைந்து விடுகிறது. அதனால் ஆலயங்களுக்கு செல்வதனால அதை லேசாக நினைத்து கொண்டு ஏதோ கடமைக்கு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமே கைவிட்டுற வேண்டும். போகிறோம்னா அதற்காக நம்ம எப்பொழுதுமே ஒரு உற்சாகத்துடன் கிளம்பணும். அப்படி கிளம்பும் பொழுது தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த சுறுசுறுப்பானது அந்த இடத்துல வெளிப்படும். இறைவனை போய் அந்த உற்சாகத்துடன் நம்ம வழிபட்டு அந்த வலம் வரும் பொழுது நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் லேசாக இருக்கும். ஆன்மீகத்தில் நமக்கு பெரியதொரு நாட்டம் உண்டாகும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த பிணைப்பானது அதிகரித்து கொண்டே போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஆன்மீக பாதை அப்படிங்கிறது நமக்கு வெளிவர ஆரம்பிக்கும். நம்ம இறைவனே கதியென வாழ ஆரம்பித்து விடுவோம்.
அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம சிவாலயங்களுக்கு சென்றோம்னா ஒரு சில கோயில்களில் சிவனை வலம் வருவதை நம்மளுக்கு தடை பண்ணியிருப்பாங்க. அதற்கு பின்னால் உள்ள ரகசியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவபெருமான் வந்து தேவர்களுக்கெல்லாம் தேவனாக அந்த பரமசிவனாக நம்மளுக்கு காட்சியளிக்கிறார். அவரை நம்ம வணங்கணும், அவரை நம்ம வலம் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதற்கு நம்ம அவருடைய பக்தர்களாக முழுமையாக மாறியிருந்தால் மட்டும்தான் அந்த வலம் வருதல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும். புராணங்களில் குறிப்பிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானின் தலையிலிருந்து கங்கா மாதா, அதாவது அவருடைய அந்த ஜடாமுடியில் கங்கை அவர் கொண்டிருக்கிறாரு. அப்போ அந்த கங்கை நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே விழுந்து கொண்டு அந்த இடத்த விட்டு கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம அந்த கங்கை நீரை முறித்து கொண்டு நம்ம வலம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு புராண வரலாறாக இருக்கிறது. அதுபோல் எதுவுமே எனக்கு இந்த வாழ்க்கையில், இந்த மாய வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு தேவையில்லை, சிவனே கதியென வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த முழுமையான அந்த சிவபக்தியானது கிடைக்கிறது. ஏன்னா நம்மளில் நிறைய பேர் இப்போ உள்ள அந்த பூமியில் உள்ள அந்த மாய ஆசைகளுக்காக மட்டுமே இறைவனை வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு தேவைக்காக மட்டுமே இறைவனிடத்தில் போய் அந்த கோரிக்கையை வைத்து அதற்கு மட்டுமே நம்ம இறைவனிடத்தில் அந்த வழிபாடு செய்து கொண்டிருப்போம். ஆனால் முற்றும் திறந்த துறவிகளும் சிவனே கதியென இருப்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அவரை தவிர பெரிதாக எதுவும் அவர்கள் கண்ணில் தெரியாது. அப்போ அவர்கள் பார்த்திங்கன்னா அவரே கதியென இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பரிபூரண அந்த பக்தியும் அன்பும் கிடைக்கிறது. அவர்கள் வலம் வருவதனால அது தவறு கிடையாது. ஏன்னா அவர்கள் அவரோடைய ஐக்கியமாகி விடுகிறார்கள். அதனால் சிவமாக இருக்கிறவர்கள் சிவத்தை வழிபடுவதனால, சுற்றி வலம் வருவதனால அதில் தவறு கிடையாது அப்படிங்கிறாங்க. மாய ஆசைகளை கொண்டு நம்ம அவரை வழிபடவோ இல்லை வலம் வருதலோ கூடாது அப்படிங்கிறது புராணத்தில் குறிப்பிட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்போ கோயில்களுக்கு நம்ம வலம் வருதோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நினைத்து என்றைக்குமே நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. கோயிலுக்கு நம்ம அதிகாலையில் எழுந்து நம்ம போய் வலம் வருவதனால நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஒரு தெளிவடையும். அதை மட்டும் மனதில் நிலைத்து கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். ஈசன் அருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.